முறிவு, வீக்கம், வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு சித்த சிகிச்சை இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அதுதான் கட்டு சிகிச்சை. வணக்கம், நான் உங்க டாக்டர் சதீஷ்குமார். இன்னைக்கு நாம சித்த மருத்துவத்துல இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான சிகிச்சையை பத்தி பார்க்க போறோம். அதுதான் கட்டு தெரப்பி. இப்போ நீங்க பார்க்குற மாதிரி எலும்பு முறிவு இல்லனா கணுக்கால் வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ஒரு அருமையான தீர்வு. சரி, அப்ப வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த கட்டு சிகிச்சைனா அப்படின்னா என்ன? கட்டு, இந்த பேரே ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? இது சித்த மருத்துவத்துல நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து பயன்படுத்துற ஒரு பாரம்பரிய பேண்டேஜிங் டெக்னிக். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, மூலிகை மருந்துகள் இல்லனா மருந்து தடவுன ஒரு துணியை எடுத்து பாதிக்கப்பட்ட இடத்துல கட்டி வைக்கிறது தான் இந்த முறை. அவ்வளவுதான். சரி, இதுல என்னென்ன வகைகள் இருக்கு, அப்புறம் அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 4 வகை இருக்கு. முதல்ல பொடிக்கட்டு, பேரே கேட்டாலே தெரியுது இல்லையா? மூலிகை பொடியை வச்சு கட்டுறது. ரெண்டாவது பற்றுக்கட்டு, இதுல மூலிகை பசைய அதாவது பேஸ்ட் மாதிரி செஞ்சு பயன்படுத்துவாங்க. மூணாவது இலைக்கட்டு, சில மருத்துவ குணம் வாய்ந்த இலைகளையே நேரடியா வச்சு கட்டுவாங்க. நாலாவதா தைலக்கட்டு, இதுல மருத்துவ எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேல பேண்டேஜ் போடுவாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுதான் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். பாருங்க, கட்டு போடுறதுக்கு தேவையான மூலிகை கலவையை ஒரு சுத்தமான துணியில தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த சிகிச்சையோட முக்கியமான ஸ்டெப்னே சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் சரி. ஆனா இது நிஜமா எப்படி வேலை செய்யுது? அதுக்குள்ள என்ன அறிவியல் இருக்கு? முதல்ல இந்த கட்டு அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அப்புறம் அந்த பகுதிக்கு ரத்த ஓட்டத்தை, பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும். இதனால என்ன ஆகும்? வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமா உள்ள இருக்கிற திசுக்கள் குணமாகிற ப்ராசஸ், அதாவது டிஷ்யூ ஹீலிங் ப்ராசஸை இது நல்லாவே வேகப்படுத்தும். சரி, அப்போ இந்த சிகிச்சை குறிப்பா யாருக்கெல்லாம் ரொம்ப உதவியா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு அடிக்கடி ஏற்படுற சுளுக்கு, வீக்கம் இதுக்கெல்லாம் இது ரொம்பவே உபயோகமா இருக்கும். இப்ப நீங்க பாக்குற மாதிரி கணுக்கால்ல ஏற்படுற வீக்கத்துக்கு இது ஒரு அருமையான சிகிச்சை முறை. அது மட்டும் இல்லைங்க, மூட்டு வலிகளுக்கும் இது நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முழங்கால் வலி மாதிரியான பிரச்சனைகளுக்கு கட்டு சிகிச்சையை பரவலா பயன்படுத்துறாங்க. அதே போல எலும்பு முறிவுகளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாவும் இதை பயன்படுத்துறோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், எலும்பு முறிவுன்னு வந்துட்டா கண்டிப்பா ஒரு தகுதி வாய்ந்த சித்த மருத்துவரோட ஆலோசனையோட மட்டும்தான் இதை செய்யணும். நாமளா எதுவும் முயற்சி பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த சிகிச்சையை எப்படி செய்வாங்க, அதோட ப்ரொசீஜர் என்ன, அப்புறம் இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள்னு வரிசையா பார்க்கலாம். இதோட செயல்முறை பாத்தீங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். ஸ்டெப் 1, முதல்ல டாக்டர் உங்களோட நிலையை முழுசா அசஸ் பண்ணுவாரு. ஸ்டெப் 2, அப்புறம் உங்க பிரச்சனைக்கேத்த சரியான மூலிகை மருந்தை தேர்வு செய்வாரு. ஸ்டெப் 3, அந்த மருந்த பாதிக்கப்பட்ட இடத்துல பூசுவாங்க. ஸ்டெப் 4, கடைசியா ரொம்ப முக்கியமா சரியான சீரான அழுத்தத்தோட பேண்டேஜ் போடுவாங்க. இப்ப பாருங்க, சிகிச்சைக்கு முன்னாடி இருந்த அந்த வீக்கத்துக்கும் முறையா கட்டு போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற நிலைமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பார்க்க முடியுது இல்லையா? இதுதான் அந்த சிகிச்சையோட நேரடியான உடனடி பலன். சரி, இதோட முக்கியமான நன்மைகள் என்னன்னு பார்த்தா, இது இயற்கையான குணப்படுத்தும் தன்மையை ஊக்குவிக்குது. அதாவது நேச்சுரல் ஹீலிங். வலியை ரொம்ப திறமையா குறைக்குது, செலவும் ரொம்பவே குறைவு, ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். அப்புறம் சரியா பயன்படுத்தினா இதனால எந்த ஒரு பக்க விளைவுகளும், அதாவது சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. சரி, இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த சிகிச்சையில நாம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கை இருக்கு. அது என்னன்னா, இந்த சிகிச்சைய கண்டிப்பா நல்ல பயிற்சி பெற்ற தகுதி வாய்ந்த ஒரு சித்த மருத்துவர்கிட்ட மட்டும்தான் செஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, ஒருவேளை தப்பான மருந்தையோ இல்ல கட்டு போடும்போது தப்பான அழுத்தத்தையும் கொடுத்துட்டா அது அந்த இடத்துல நல்லதை விட கெடுதலை தான் ஜாஸ்தி பண்ணும், பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால தயவு செஞ்சு சுய வைத்தியம் மட்டும் இதுல பண்ணவே பண்ணாதீங்க. மொத்தத்துல இந்த கட்டு சிகிச்சை பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே எஃபெக்டிவான, சக்தி வாய்ந்த ஒரு சிகிச்சை முறைன்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சித்த மருத்துவம் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.